நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமரன் யுத்தம் புரிந்தாக வேண்டும். அதற்குரிய யோக்கியதாம்சத்தை நானே அவனுக்கு வழங்க உள்ளேன். கார்த்திகேயனுக்கு யுத்த பயிற்சி அளிப்பதற்கு எனக்கு உனது உதவி தேவை நந்தி. நந்தி, பயிற்சிக்கு முன்பாக கார்த்திகேயனுக்கு யுத்தம் தொடர்பான அடிப்படை சாராம்சங்களை போதிப்பதற்கு நீ உடன் செய்ய வேண்டிய பணி ஒன்று உள்ளது. அது என்ன பிரபு? இப்பணி முக்கியமானது நந்தி. அது பூரணத்துவம் பெற்ற பின்பு கார்த்திகேயன் களமிறங்குவதும் அவசியம். இந்த சிருஷ்டி சிக்கி இருக்கும் சங்கடத்திலிருந்து விடுபட அவன் தாரகாசுரனோடு யுத்தம் புரிந்தே தீர வேண்டும். ஆகையால் இப்பணியை நீ விரைவில் நிறைவேற்ற வேண்டும். இல்லை பிரபு, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இப்பணி என்னால் இயலாதது பிரபு. நான் எவ்வாறு? நந்தி, இப்பொறுப்பை நீ தவிர்க்க இயலாதது. இது எனது கட்டளையாகும். ஓம் பிரம்மனே நமஹ. ஓம் பிரம்மனே நமஹ. பரந்தாமரே, நிலை முன்னிலும் தீவிரத்துவம் பெற்றது. ஒரு புறம் தாரகாசுரன் பிரம்மதேவர் உள்ளத்தை குளிர்விக்க கடும் தவத்தில் ஈடுபட்டுள்ளான். மறுபுறத்தில் மகாதேவர் கார்த்திகேயரை மகாவீரனாக மாற்றம் செய்ய பிரயத்தனம் செய்கிறார். இருப்பினும் கார்த்திகேயர் யுத்த நாட்டமின்றி இருக்கிறாரே. அவரது இந்த முடிவிற்கு அன்னை பார்வதியும் ஆதரவு அளிக்கிறாரே. பார்க்கடல் வாசரே, எங்களுக்குள்ள சங்கடங்களுக்கு சமீப காலங்களில் தீர்வு ஏற்படுவதாக தெரியவில்லையே. நிதானம் தேவேந்திரா. இது மட்டும் நிகழ்ந்த சம்பவங்களில் உன் கவனத்தை ஒருமுகப்படுத்து. இது மட்டும் நிகழ்ந்தவைகள் யாவும் தேவர்களுக்கான சாதகங்களே. தடைகளை சங்கடங்களை தவிர்க்க இயலுமா எனில் அது சாத்தியமல்ல. எனினும் நினைவிருக்கட்டும், எந்த ஒரு தடையும் எந்த ஒரு சங்கடமும் மகாதேவர் மற்றும் தேவி பார்வதியின் ஆற்றலை மிஞ்சியதல்ல. பொறுத்திருந்து காணுங்கள் தேவேந்திரா. ஈசன் நந்திக்கு ஒப்புவித்துள்ள முக்கிய பணியினை கூர்ந்து கவனியுங்கள். மகனே, இனி சிறிது நேரம் இவ்விடத்தில் ஓய்விடு. இந்த கர்ஜனை எத்தகையது? யாதென நான் சென்று கண்டு வருகிறேன்.
நந்தி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தி, தாயே, தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள். என்னை மன்னியுங்கள் குமாரரே. எமது பிரபு எனக்கிட்ட ஆணைக்கு அடிபணிவதே என் கடமை. இது என்ன திருவிளையாடல் சுவாமி? உன் உள்ளத்தில் விளைந்த குழப்பம் நீங்கியதா குமரா? சிருஷ்டியை அநீதியினின்று காக்கும் பொறுப்பை உனக்களித்து காரணத்தை உணர்ந்தாயா? பிராயத்தினால் நீ பாலகன் எனவும் உன் ஐயத்தை வெளியிட்டாய். அசுரனோடு யுத்தம் புரியும் தகுதியும் இல்லை என்றாய். எனினும் இங்கு நிகழ்ந்தது வெறிகொண்ட ஒரு விலங்கு உனது தாயை தாக்க முற்பட்ட நிலையில் நீ ஐயம் அனைத்தையும் துறந்து உன் அச்சத்தை தவிர்த்து உன் தாயை காப்பதையே உத்தேசமாக கொண்டாய். உன் வீரத்திற்கும் நிரூபணம் அளித்தாய். கார்த்திகேயா, நாம் பெற்ற அனுபவங்களும் நமது உத்தேசம், பயிற்சி, மன உறுதியும் துணிவுமே நாம் சத்ருவிலிருந்து சிறந்தவர்களா அல்லவா என்பதனை நிர்ணயிக்கும். மற்றொன்றையும் கவனத்தில் கொள் மகனே. அனைவருக்கும் ஆற்றலானது சம அளவில் வியாபித்திருக்கிறது. சிறிய கட்டெரும்பும் செவிக்குள் நுழைய நேர்ந்தால் பிரம்மாண்ட களிரும் வீழ்ச்சியடையக்கூடும் என்ற சத்தியமே இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒருவேளை தாரகாசுரனை நீ ஆற்றல் படைத்த ஒரு அசுரனாகவும் உன்னை பலவீனமான ஒரு பாலகனாகவும் கருதினார், அவனோடு யுத்தம் புரியும் திறனை உன்னால் ஒன்று திரட்ட இயலாது. மாறாக அந்த அசுரனை ஒரு பாலகன் கண்ணோட்டத்தில் அல்லாதது ஒரு பூரணத்துவம் பெற்ற வீரனின் கண்ணோட்டத்தில் கண்டால் உன்னால் தாரகாசுரன் வீழ்ச்சியடைவது உறுதி. கார்த்திகேயா, உனக்கான யுத்த பயிற்சியையும் அதற்குரிய நுட்பங்களையும் உனக்கு நானே வழங்குவேன். அந்த பயிற்சியில் நீ வெற்றி பெற அனைவரது ஆசைகளும் உனக்கு துணை நிற்கும். எவரும் வீழ்த்த இயலாத அஸ்திரங்களை நீ அணிகலன்களாக பெறுவாய். மகனே, வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உன் ஒப்புதலும் நிராகரிப்புமே தடையாக உள்ளது.
சிந்தித்து முடிவெடு மகனே. உன் முடிவு யாதாகினும் அதற்கு காத்திருப்பேன். எனினும் என்னால் இனி காத்திருக்க இயலாது. பயிற்சியை துவங்க ஆணையிடுங்கள் தந்தையே. நாளை சூரியோதயத்தில் பயிற்சி துவங்கும். இன்று மகாதேவர் கார்த்திகேயனுக்கான யுத்த பயிற்சியை துவக்கவிருக்கிறார். எனது புதல்வன் தனது ஜனனத்தின் உத்தேசத்தை நிறைவு செய்வதற்கான யோகியதாம்சத்தை பெறவிருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சியல்லவோ அடைய வேண்டும். எனினும் என் உள்ளம் பரிதவிப்பது எதனால்? எனது இந்த ஆற்றாமையை எவ்விதத்தில் நான் ஈசனிடம் வெளிப்படுத்துவது? சுவாமி, தாம் விஷ்ணு ஜபம் செய்வதன் காரணம் என்ன? என்றும் நான் தியானிப்பது நாராயணரையே பார்வதி. எனினும் தாம் ஸ்ரீஹரி மற்றும் பிரம்மதேவர் மூவரும் மும்மூர்த்திகள், சம ஆற்றல் பெற்றவர்கள். பிரம்மதேவரால் உயிர்கள் ஆக்கம் பெறுகின்றன, படைத்தல் நிகழ்கிறது. விஷ்ணு அந்த உயிர்களை காத்தருள்கிறார். அழித்தல் என் கடமை. வாழ்வின் முடிவை நிர்ணயிப்பவன் நான். எனினும் யாதொரு சம்பவமும் நிகழும் நிலையில் அதன் பலாபலன்களை முழுமையாக அறிதல் இயலாதது. அந்த நிகழ்வானது முழுமையடைந்த பிறகே அதை சார்ந்த விவரங்கள் தெளிவாக இயலும். நேரத்தையும் அதன் காரணத்தையும் நிகழ்ந்த விதமும் அதன் பின்னணியும் விளங்க இயலும். ஆகையினால் பிரம்மதேவர் படைக்கும் பிதாமகராக இருந்த போதிலும் சிருஷ்டிப்பதை குறித்தல்ல, அழிவை குறித்த ஞானத்தையே அடைய முற்படுகிறார். அதன் பொருட்டு என்னை தினமும் தியானிக்கிறார். விஷ்ணு காத்தலையை கருத்தில் கொண்டிருந்தாலும் சிருஷ்டிப்பதின் சிறப்பினை ஐயமின்றி உணர்ந்தவர். ஆகையால் அவர் தியானிப்பது பிரம்மதேவரையே. மரணத்திற்கு முன்பாக கடக்கும் வாழ்வின் நிதர்சன சத்தியத்தை என்னினும் அதிகம் உணர்ந்தவர்கள் இல்லை. அதில் வழுவாதிருக்கவே விஷ்ணுவை தியானிக்கிறேன். தம் பிள்ளைகள் குறித்த கவலை எவருக்கும் எழுவது யதார்த்தம். எனினும் அந்த கவலையானால் பிள்ளைகளின் ஒரு வளமான எதிர்காலத்துக்கு தடையாக நேரிட்டால் அது உகந்ததல்ல. மகாதேவரின் லீலைகளை எவரும் உணர்வதென்பது
அசாத்தியமாகும். தாரகன் பிடியிலிருந்து முக்தி அளிப்பதற்கு மகாதேவர் இன்று முதல் குமரருக்கு யுத்த பயிற்சியை துவக்கவிருக்கிறார். தாரகாசுரா, உனது அட்டூழியங்களும் உனது அகங்காரமும் அழியும் வேளை நெருங்கியது. தாரகாசுரா, நாராயண நாராயண. தேவகணங்களே, தாரகாசுரன் பெயரை செவிமடுத்த மாத்திரத்தில் நடுங்குவதே. தாரகாசுரன் இங்கெவ்வாறு வர இயலும்? பிரம்மதேவரை நோக்கி தவத்தில் ஆழ்ந்துள்ளானே. மகாதேவர் கார்த்திகேயரை ஒரு பரிபூரண வீரனாக்க பயிற்சி அளிப்பார் என்பதை அவனும் உணர்ந்திருப்பான் அல்லவா? இருப்பினும் தாரகாசுரன் தனக்கு வரவுள்ள அச்சங்கடத்திலிருந்து தப்புவதற்கான ஒரு யுக்தியை அவசியம் தேடுவான். நாராயணன் நாராயண. கார்த்திகேயனை ஒரு அச்சமற்ற, திறன் வாய்ந்த, பராக்கிரமம் கொண்ட வீரனாக்குவதற்கான பயிற்சி என்று துவங்க உள்ளது. எவரும் தம் உத்தேசத்தில் பல இடையூறுகளையும் தடைகளையும் வெற்றிகரமாக கடப்பதற்கு பயிற்சியே அஸ்திவாரம் என்பதை அறிவேன். ஒரு பரிசுத்த வீரனானவன் தான் பலவீனம் அடைந்த நிலையிலும் மனம் தளராமல் போராடுபவனே என்பதை அவன் கற்க வேண்டும். காயத்தில் காயங்களை ஏற்க தயங்கக்கூடாது. எனினும் அத்தகையதொரு வீரனின் அன்னையானவள் அவனுக்கு நேரமுள்ள இன்னல்கள் குறித்து அறிந்திருந்தும் வருந்தாதிருப்பது எவ்வாறு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஔஷதத்தினால் அவனது காயங்களுக்கு மருந்திடுவதானது தமது உத்தேசம் அல்லவென்பதை நன்கு அறிவேன். எனினும் இதனை ஒரு அன்னையின் வேண்டுகோளாக ஏற்க வேண்டும். இதனை தாம் உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். எந்த ஒரு அன்னையின் தாய்மையும் அவளது ஆசிகளுமே அவள் புதல்வனுக்கு பெரும் ஆற்றல் அளிக்க வல்லது. அதை பெற இயலாத எந்த புதல்வனும் மகிழ்ச்சியின் முழுமையை வாழ்க்கையில் பெற இயலாது. शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय